சரி, ஓகே. ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஓகே பரணி, ஆரம்பிச்சிருங்க. அப்டேட்டோட ஆரம்பிங்க. ஓகே. இன்னைக்கு வந்து நிறைய அப்டேட்ஸ் வந்துச்சு. அதில் ஒன் ஆஃப் த மேஜர் அப்டேட்னு பார்த்தீங்கன்னா, ரெட்ரோவோட சக்ஸஸ் மீட் அண்ட் கிரீட் வச்சாங்க. அதில் வந்து சூர்யா அவர்கள் அந்த படத்தில் அவரோட அவர் சம்பாதிச்ச காசுலேருந்து ஒரு 10 crore வந்து அகரம் ஃபவுண்டேஷனுக்கு வந்து டொனேட் பண்ணியிருக்காரு. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த நியூஸு, ஒரு பெரிய நியூஸு. அதோட வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அதே மாதிரி இன்னைக்கு நைட்டு வந்து டிஜிட்டலில் வந்து ரிலீஸ் ஆகிற படங்கள் சொல்லிடுறேன். குட் பேட் அக்லி, ஜாக் ரெண்டுமே வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வருது. அது இல்லாமல் ஒரு தெலுங்கு ஃபிலிம், ஒரு நிமிஷம் இருக்குங்களேன், அக்கட அம்மாயி ఇక్కడ அப்பாயி அப்படின்ற ஒரு தெலுங்கு ஃபிலிம் வந்து ஈடிவி வின்ல வருது. பிரபு அவர்களோட ராஜபுத்திரன் அந்த படத்தோட டீசர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இன்னைக்கு வந்து அதர்வா, அதுக்கப்புறம் சந்தீப் கிஷன், அவங்க 2 பேரோட பர்த்டே. ஸோ அதனால சில அவங்க நடிக்கிற படங்கள்ல இருந்து அந்த மூவி போஸ்டர்ஸ், பர்த்டே விஷஸ் போஸ்டர்லாம் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி குபேராவோட படத்துலேருந்து அந்த ஒரு புது போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. மாமன், சூரியோட மாமன், அது வந்து க்ளீன் நியூ சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கு. 2 hours 32 minutes அதுதான் அந்த படத்தோட ரன் டைம். 10 hours சிபி சத்யராஜோட ஃபிலிம், அது வந்து அமேசான் பிரைம் யூகேல ரெண்டில் இருக்குது. இந்தியாவில் இன்னும் ஸ்ட்ரீம் ஆகலை அஃபிஷியலாக. அதே மாதிரி ஜிவி பிரகாஷ், அதுக்கப்புறம் கயடு லோகர் 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணியிருக்காங்க. மாரியப்பன் சின்னா அவர் தான் டைரக்ட் பண்ணுறாரு. அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் பார்த்தீங்கன்னா May 9 வருது. படம் ஷூட்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. படம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஸ்டேஜில் இருக்குது. அவ்வளோதான் நினைக்கிறேன். வேறு ஏதாவது அப்டேட் வந்துச்சா? ஏதாவது மிஸ் ஆயிருந்துச்சுன்னா சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். SK31 ப்ரோமோ வந்துச்சு, சொல்லிட்டீங்களா? இது ப்ரோ SK31 விஜய் பையன் டைரக்ட் பண்றது. ஓகே ஓகே, அதான் இப்போ சொல்ல வந்தேன். சஞ்சய் ஜெய்சன், அதுக்கப்புறம் சந்தீப் கிஷன் ப்ராஜெக்டோட இன்னைக்கு சந்தீப் கிஷன் பர்த்டேன்றதுனால அந்த படத்தோட பிஹைண்ட் த சீன்ஸ் வந்து ஒரு 1 minute வீடியோ மாதிரி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஜேஎஸ்ஜேன்னு போட்டிருந்தாங்களே, இது ஓன் ப்ரொடக்ஷனா? ஜேசன் சஞ்சயோடது இல்ல ப்ரோ, ப்ரொடக்ஷன் வந்து லைக்கா, இவர் ஃபர்ஸ்ட் காப்பி பண்றாரு. அது ஜோசப் சஞ்சய், ஜேசன் சஞ்சய் ஜோசப், அந்த இதான் அந்த ஜேஎஸ்ஜே. யா யா யா. அதை அவர் ஃபர்ஸ்டே சொன்னார்ல, அது அவரு சுதேஷ் சந்திராவோட ஐடியா. அது ஃபர்ஸ்டே வந்து ஃபுல் அமௌண்ட்டே வாங்கிட்டாங்க, படத்துக்கான மொத்த பட்ஜெட்டையும். ஓகே ஓகே. சுதேஷ் சந்திரா தான் இதுக்கும் பிஆர் அவருக்கு, ஜேசன் சஞ்சய். அப்புறம் இது என்ன ப்ரோ, இன்னைக்கு இந்த ரெட்ரோவோட சக்சஸ் மீட் எதுல இருக்கு? இல்லைங்க, ஆக்சுவலாக வந்து என்னன்னா, நானும் கேட்டேன், ஒரு வந்து சும்மா ப்ரோட்ட தான் கேட்டேன். அவர் தான் சொன்னார், ஃபோன்ஸ் அலௌட் இல்லை, கேமராவில் எடுக்கிற பிக்ஸ் தான், அதனால கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொன்னாச்சு. ஏன்னா வந்து அவங்க அனௌன்ஸ்மெண்ட் அந்த ஸ்டேஜ் மட்டும்தான் வந்துச்சு, வீடியோஸும் எதுவும் வரல, ஃபோட்டோஸும் எதுவும் வரலையேன்னு பார்த்துட்டு இருந்தேன். அந்த ஃபோன்ஸ் அலௌட் சன் டிவி அந்த மாதிரி ஏதாவது கொடுத்தாங்களோ ரைட்ஸ்? இல்லை ப்ரோ, இது சின்ன ஈவெண்ட் தானே, அதனால எனக்கு தெரியல என்னன்னு சொல்லி. பட் ஆனால் ஃபோன்ஸ் அலௌட் இல்லைன்னு சொன்னாங்க. அதனால தான் வந்துட்டு இது வரல, இந்த பிக்ஸோ வீடியோஸோ எதுவும் வரல. மேபி அந்த சேனல்ல எக்ஸ்க்ளூசிவா போடுறதுக்காக கூட இருக்கலாம், தெரியல எப்படின்னு சொல்லி. தெரியல. ஆனா ரெட்ரோ சன் டிவியா விஜய் டிவியா? டிஜிட்டல் ரைட்ஸ், இது சேட்டலைட் ரைட்ஸா? ஆமா. தெரியலையே பிரகாஷ், உங்களுக்கு தெரியுமா? சன் டிவி தான் சொன்னாங்க. அப்போ ஒரு நியூஸ் வந்துச்சுல, ஜிபியும் அதுவும் ஒரே டைம்ல வாங்கினாங்க சன் டிவி. ஆமா ஆமா, பிரகாஷ் சொன்னது. ஆமா ஆமா ஆமா, அந்த மாதிரி நானும் நியூஸ் பார்த்தேன். கரெக்ட். அந்த ஜிபி மாதிரி லைவா போடுவாங்கன்னு நினைச்சேன், நானும் தேடி பார்த்தேன், வரல.
லைவ் ஸ்ட்ரீம்ல இல்ல. மேபி எல்லாம் எடிட் பண்ணி போடுவாங்களா இருக்கும் அந்த சேனல்ல. எப்படின்னு தெரியல. ஈவென்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னது பரணி? சினிமா ப்ரோ வந்தாருன்னு இல்ல வச்சுக்கோங்க. என்னது ரெட்ரோ சக்சஸ் ஈவென்ட் ஒரு போட்டோஸ் கூட வரல. அது எப்படி அதுவா? அது நேத்தே எங்களுக்கு குரூப்ல போட்டு விட்டாங்க. என்னன்னா வந்து எல்லாரும் வரலாம், ஆனா வந்து வீடியோ கேமராக்கு அலோடு இல்லைன்ட்டாங்க. ஒரு அதுதான் பெர்சன் அந்த ஒன் ஈவென்ட் பெர்சன் எதுல வரும்? ஆமா. இல்ல அது தெரியல. அவங்க வரும்போதே வந்து நேற்று மெசேஜ் வந்ததே அப்படிதான் சொல்லி வந்துச்சு. வந்து இது மாதிரி ஒரு மீடியாவுக்கு ஒரு பெர்சன் வரலாம், தேங்க்ஸ் கிவிங் மீட்டிங் இருக்கு, இதுக்கு அலோடு கிடையாது, கேமரா அலோடு இல்லைன்ட்டு சொல்லிட்டாங்க. அது எதுக்காகன்னு சொன்னாங்களாம் தெரியல. குரூப்ல வந்த மெசேஜ் அதுதான். ஆனா அஃபிஷியல் ஸ்டில்ஸ் வரும்னு தான் சொன்னாங்க. கேமரா வரும் அப்படியே இப்பதான் படிப்படி வர ஆரம்பிச்சு. இப்பதான் ஃபர்ஸ்ட் அந்த இது போட்டிருக்காங்க பாருங்க. ஒரு இது வரும், அப்படியே லைனா வரும் எல்லாம். சரி, ஓகே. இந்த பிரகாஷ் வாரம் நான் தொடரும்க்கு நல்ல score கிடைக்காதுல்ல. நல்ல கிடைக்குங்க, ஸ்கிரிப்ட் தொடரும் கிடைக்கும். பார்க்க மலையாள வேண்டிய வெர்ஷனே சூப்பரா போகுதுங்க. அவங்க தமிழ் டப்பு வெர்ஷன் எல்லாம் பயங்கரமா போறதெல்லாம் அடுத்த விஷயம். மலையாள வெர்ஷனே இங்க சூப்பரா போயிட்டு இருக்கு, நல்லா ஹவுஸ்ஃபுல்லா போகுது. பார்த்துட்டோம்ல நம்ம. பார்க்க வேண்டிய ஓடிடில இல்ல இன்னும் ஒரு அது எனக்கு எப்படி போகும்னு தெரியல. ஏன்னா தியேட்டர்ல தமிழ் டப் பார்க்குறவங்க மேபி ரிலீஸ் டைம்ல சேம் ரிலீஸ்னா கூட ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சுன்னா பார்ப்பாங்க. பட் ஆனால் அந்த 1 வீக் கழிச்சு இல்லை 2 வீக் கழிச்சு ரிலீஸ் பண்ணுறதுல எவ்வளோ பேர் இன்ட்ரெஸ்டடாக பார்ப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இன்னும் 2 வாரம் வெயிட் பண்ணா இல்லை 3 வாரம் வெயிட் பண்ணா டிஜிட்டல்லே வந்துடும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அது எவ்வளோ தூரம் எஃபெக்டிவாக இருக்கும்னு தெரியல. பட் ரிலீஸ் பண்ணுறது ஒரு ஹாப்பி விஷயம் தான். ஹாய் பரணி சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ, அன்றைக்கே சொன்னேன். அன்றைக்கி நான் ஸ்பீக்கரில் நான் என் சைடில் சரியாக கேட்கறதுனால கட் பண்ணிட்டேன். நீங்கள் இப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள். எதாக இருந்தால் ரிவ்யூவாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் ஓப்பனாக எல்லா ஹீரோக்குமே சொல்லுங்கள். உங்களோட போல்ட்னஸ் ஓப்பனாகவே இப்படியே இருங்க. அதுதான் உங்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு பிடிச்சிருக்கு. அது தேங்க்ஸ் ப்ரோ. பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்கு, பிடிக்கலன்னா பிடிக்கல. இதுதான் இல்லைண்ணே, இதுதான் எனக்கு ஒண்ணு அப்படின்னு. புரியல. எனக்கு ஒண்ணு புரியல. அன்னைக்கு சொல்லிட்டீங்க, இதை திரும்ப இன்னைக்கு சொல்றீங்க. அப்புறமேட்டு நான் கமெண்ட் வந்து எல்லா அன்னைக்கு கமெண்ட்லயும் நான் சொல்றீங்க. பேசவே எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு ஒண்ணுமே புரியல. அன்னைக்கு தான் சீரியஸாவே நான் பேசவே இல்லையா? அன்னைக்கு சொன்னீங்க, இல்லைங்க, இதே நான் பாயிண்ட் பேசுனதே சொன்னீங்க. கேட்கல. இல்லங்க, இல்லைங்க, நான் ஆட பேசுனதே அன்னைக்கு கேட்கல. நீங்க எனக்கெல்லாம் பிரகாஷ் கேட்டுச்சு. கட் அதுக்கு திரும்ப பண்ணிட்டு இதே எனக்கு பதில் டவுட். சொன்னேன். இல்ல உங்களுக்கு என்னதான் சொல்லுவீங்கன்னு எனக்கும் புரியல. டெய்லி இல்ல சொல்றீங்க, இல்ல எனக்கு வாட்ஸ்அப்ல கமெண்ட்லயும் கேட்கல. சொல்றீங்க. நான் கட் பண்ணிட்டேன். இல்ல உங்களுக்கு என்ன ஆசைன்னு சொல்லுங்க. இல்ல இல்ல ஸ்பீக்கரே இல்ல இல்ல. ஏதாவது சூர்யா படத்துக்கு நெகட்டிவா சொல்லணுமா சொல்லுங்க. ஆசை இருந்தா சொல்லுங்க, அதுக்கு சொல்லிட்டு போயிருவாரு பரணி. ஏற்கனவே அவர் அப்படிதான் பண்ணிட்டு இல்லைங்க, இருக்கிறாரு. அவருக்கு வந்து கேட்க அவங்க மாட்டேங்கிறீங்க. ஃபேவரட் தவிர எல்லா படத்துக்கும் நெகட்டிவா சொல்லணும். அதை அவர் கேட்டு நான் எல்லா வேணும்னா சூர்யா அஜித் மாதிரி குமார் என்ஜாய் வந்து பண்ணணும், அவ்வளவுதான். வேற ரஜினி, ஒண்ணும் இல்ல. விஜயை தவிர எல்லா ஆக்டர்ஸையும் கலாய்க்கணும், கிழிக்கணும். அதான் அவருக்கு வந்து நேர்மை, ஏங்க நீதி. ரஜினி அஜித்துங்க அதான் அவர் என்டர்டெய்னர். அப்ப எதிர்பார்க்கிறாரு இதுவே கேட்க அஜித் குமார். மாட்டேங்கிறீங்க. அதை செஞ்சிருங்க பரணி. அவர் டெய்லி வந்து உங்களுக்கு வந்து சொல்லுவாரு இந்த மாதிரி சூப்பர் பரணி, சூப்பர் இல்ல, பரணின்னு. அவர் பிரகாஷ் bro சூப்பர் ஒண்ணு பரணி, சொன்னாரு. சூப்பர் நீங்க பரணி டெய்லி வந்து பேசுறதுல அந்த வந்து நான் குரங்கு வந்து குட்டிக்காரன் எங்க அடிக்கும்ல, அளவுக்கு தான் அந்த புரியுத மாதிரி வச்சு வந்து நானே டெய்லி வந்து புரிஞ்சுக்கிற சூப்பர் பரணி, மாதிரி சூப்பர் பரணி. அப்படிலாம் பார்த்தா ஃபர்ஸ்ட் ஜிபிஓ தான் இல்ல ஆப்பனண்ட் ஓரளவுக்கு மறந்துட்டாங்க. இவங்க திருப்பி ஆப்பனண்ட்டுக்கு பர்னியை ஒண்ணும் இல்ல, ஞாபகப்படுத்தி ஒருத்தரா பிரகாஷ் ப்ரோ பேசுங்க. இதெல்லாம் பிரகாஷ் ப்ரோ ஒருத்தரா அவருக்கு பேசுங்க. ஸ்பீக்கர் கொடுங்க. அட அவருக்கு ஸ்பீக்கர் கொடுங்க. அவருக்கு அதுக்காகலாம் இல்லைங்க. ஃபர்ஸ்ட் நான் கேட்கறது என்னன்னா, ஒருத்தரா பேசுங்க. அவருக்கு ஸ்பீக்கர்லயும் பின்னாடி பயங்கரமா நாய்ஸ் கீச் 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 கீச்னு வருது. அவர் ஆன் பண்ணாரு கீச் 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 கீச்னு வருது. ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு. ஒருத்தரா பேசுங்க. நான் சொல்றது என்ன, ஒருத்தரா பேசுங்க. அதே மாதிரி இல்ல பரணி ப்ரோவை எல்லாரும் திட்டுறாங்க, ஒருத்தர் பாராட்டுறாரு, அது உங்களுக்கு பொறுக்க மாட்டேங்குது ப்ரோ. இப்ப சொல்லிட்டீங்களா, நாளைக்கு வந்து சொல்லுவாரு பாருங்க. நேத்து நான் பேசுறது கேட்கல. அவர் பேசுனதுதான் கேட்டுச்சு, பின்னாடி நாய்ஸ் கேக்குதுன்னு நேத்து ராத்திரி எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour வச்சு செஞ்சாரு டைம் பாஸ்ல ரெட்ரோவை. யாரு ப்ரோ? உங்களை பாராட்டினாரு அவருதான். ஐயோ, அப்ப பரணி டெஸ்ட் ஏங்க சூர்யா. இப்ப கூட நான் சூர்யாவை பாராட்டி ட்வீட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் சொல்ல மாட்டீங்களேங்க. இல்ல பரணி, நீங்க 3 நாளாவே முதல் அப்டேட் சூர்யால இருந்து ஆரம்பிக்கிறீங்க. எல்லாம் பூஸ்டப்பா. இன்னைக்கு கூட முதல் அப்டேட் சூர்யாட்ட இருந்து ஆரம்பிச்சு வந்து பெரிய அப்டேட் அது சொல்லி ஆரம்பிச்சீங்க. இல்ல அதான் புரியுது. மேஜர் அப்டேட்ன்றதுல அப்போ ரெட்ரோ பெரிய படம்ன்றதுனால அதனால ஆரம்பிக்கிறது தான். சரி ரைட், ஓகே, புரிஞ்சிருச்சு. சரி ரைட், அடுத்த டாபிக் போ. ஆனா பிரகாஷ், நான் என் பவரை பாத்தீங்கல்ல. இல்ல என்ன சொல்றேன்னு தெரியல. அதுக்கு தான் நான் அன்னைக்கு சொன்னேன், ஆசைப்படாதீங்கன்னு சொல்லிட்டேன். ஆசையே படாதீங்க. இனிமேல் அடுத்த டேட் ஆப்ஷன் படாதீங்க எதுவுமே.
நம்ம அது ப்ரோக்ராம் கன்ஃபார்ம் ஆகட்டும். சரி 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 ஓகே. பரணி ப்ரோ என்ன டேட்டிங்கின்னு போறீங்களா? இல்ல ப்ரோ. ஆனா இன்னைக்கு ஒரு சிறப்பான தரமான சம்பவம் பண்ணாரு பாருங்க. இல்ல இன்னைக்கு ஒரு ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்த்தேன், புரியலையே ஏதோ சைடுல ஓட்டிட்டு இருக்கிற ஓ மாதிரி தான் இருக்கு. இல்ல ஏதாவது நடந்துக்கவா? இல்ல ஈவினிங்ல வச்சாரா? ஈவினிங் ஸ்டேட்டஸ் வச்சிருந்தாருங்களா மதியானத்துக்கு மேல? ஏன் நான் ஸ்டேட்டஸே வைக்கலண்ணா. இல்ல மதியானத்துக்கு ஏங்க ஏதோ லவ் ஸ்டேட்டஸ் வச்சிருந்தீங்களே நான் பார்த்தனே. அப்ப ரைட். அப்ப புரியுது. மதியானத்துக்கு மேலனா வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு மதியானத்துக்கு மேல அவர் வந்து மனநிலை வந்து கிட்டத்தட்ட வந்து அந்த எதிர்நீச்சல் ஒரு படம் இருக்கும்ல, சிவகார்த்திகேயன் படம். அதுல ஒரு பாட்டு சிவகார்த்திகேயன் அப்படியே ஒரு ஜாலியா ஒரு வைப்ல போவாரு. அந்த ஃபர்ஸ்ட் ஹீரோயின் ஒருத்தவங்க வருவாங்கல்ல, பிரியா ஆனந்த் இல்லாம, சூசியா, அவங்க பேரு சூசின்னு நினைக்கிறேன். அவங்க பின்னாடி ஒரு பாட்டு போடுவாரு. ஆமா, அதெல்லாம் அது மாதிரி இன்னைக்கு வந்து மொரட்ட குசியில இருக்கிறாரு அவரு. மதியானத்துக்கு மேல இவருக்காக தனியா அக்கறை செலுத்தும் நபர். பிரகாஷ் நான் மே 1ஆம் தேதி அந்த ரிவ்யூ தான் லாஸ்டா போட்டதுக்கு அப்புறம் எந்த ஸ்டோரியுமே நான் வைக்கல இது வரைக்கும். 7 நாள் ஆச்சு. ஏங்க நீங்க லவ் ஸ்டேட்டஸ் வச்சிருந்தீங்க, டெலீட் பண்ணிட்டீங்களா? வச்சு டெலிட் பண்ணிருப்பா, கண்டுபிடிச்சிருவாங்க, டெலிட் பண்ணிருப்பாரு. பார்த்தங்க இன்னைக்கு. இல்ல அத வச்சிட்டு நான் சத்தியமா வைக்கலண்ணா. அடச்சி சத்தியம் பண்றதுக்கு நான் கிடைச்சா பரணி மனசாட்சி வேணாமா? சரி ரைட்டு. வேற என்ன அப்டேட்? சினிமா அப்டேட்டுக்கு போவோம். எந்த ஸ்டேட்டஸா இருந்தாலும் தைரியமா வைங்க, யாருக்கும் பயப்படாதீங்க. இததான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு போனாரு. இதேதான் அவர் வேற ஒரு ஆங்கில சொல்லிட்டு போனார், நீங்க ஒரு வேற ஆங்கில சொல்லிட்டு போறீங்க. பரணி குசியா தான் இருப்பாரு. அவர் சொன்னது வேற, நான் லவ் ஸ்டேட்டஸ் சொன்னேங்க, நீங்க வேற. ஏங்க உங்களுக்கு எல்லாம் பயந்துட்டு தாங்க அவர் லவ் ஸ்டேட்டஸே வைக்காம இருக்காரு. அந்த மனுஷனோட ஃபீலிங்ஸோட விளையாடாதீங்க. ஏங்க அவர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ண நம்மளுக்கு சந்தோஷம் தாங்க, அதை மறைக்கிறாருங்க, அதுதாங்க தப்பா இருக்கு. அப்ப நம்ம என்ன அவங்களுக்கு கெடுதலா பண்ணிடுவோம். கண்டிப்பா நடக்கும் போது சொல்லுவாங்க, நீங்க அவசரப்படாதீங்க. இப்படியே சொல்லிட்டு இருங்க. ஒரு நாளைக்கு எனக்கு குழந்தை பிறந்துருச்சு, பேர் இது வச்சிருக்கேன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிக்க போறாரு. பேர் வச்சது எஸ்கேன்னு சொல்லுவாரு. நம்ம எல்லாம் கேட்கிட்டு கல்யாணம் ஆயிடுச்சா பாருங்கன்னு கேட்கறதுக்குள்ள குழந்தைக்கு பேரே வைக்க போயிருவாரு. அதான் லாக்டவுன்ல அந்த ஆபீஸ்ல எல்லாம் இப்படிதானே, தினைக்கும் கால் எல்லாம் அட்டன் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. கடைசியில பார்த்தா எனக்கு குழந்தை பிறக்க போதுங்க, மெட்டர்னிட்டி லீவ்ல போறேங்க அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அந்த மாதிரி ஸ்பேஸ் ஒரு நாள் தரப்படும். எக்ஸ்பீரியன்ஸ் பேசுறது போல, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்துட்டாரு போல. ஆமாமா, நிஜமா ஆபீஸ்ல எல்லாம் அப்படிதானே, திடீர்னு எல்லாமே மெட்டர்னிட்டி லீவ்ல போயிட்டாங்க. அது மாதிரி ஸ்பேஸ் ஒரு நாள் தடைப்படும். எனக்கு கல்யாணங்க நாளைக்குன்னு பரணி சொல்லுவாரு. பரணி ப்ரோ, சப்போஸ் நீங்க கல்யாணம் ஆகி ஸ்பேஸ் கர முடியாதுன்னா அந்த கோவஸ்ட் பதவி எனக்கும் மாவீரனுக்கும் மாத்தி விட்டுருங்க. இப்பயே வச்சுக்கோங்க அப்படின்றாரு. பரவாயில்லையா? ஒரு மாசத்துல வந்துருவாரு இப்ப அவர் இருக்காரு. அதுதாங்க அந்த 3 மாசத்துக்கு ஏதோ டெம்பரரியா பாத்துட்டு இருப்போம்ல. சாரி, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டேன் பிரகாஷ், நான் ப்ராமிஸ் பண்ணதுக்கு அப்புறம். ஏங்க 2 நியூஸ் சொல்றேன் as a கிரிக்கெட் நியூஸ். எந்த அளவுக்கு சந்தோஷப்பட போறீங்கன்னு தெரியல. இல்ல தேவதத் படிக்கல் நியூஸ் சொன்னீங்கன்னா அதான் சொல்ல வந்தேன். தேவதத் படிக்கல் வந்து ரூல்ட் அவுட் ஆஃப் IPL 2025. அவருக்கு பதிலாக மயங்க் அகர்வால் ரீப்ளேஸ் அந்த ரீப்ளேஸ் நியூஸ பார்த்தேன். இதுக்கு தேவதத் படிக்கலே தேவலாங்கிற அளவுக்கு ஒரு ரீப்ளேஸ் பண்ணிருக்காங்க மயங்க் அகர்வால். அதன் பிறகு இரண்டாவதாக புதிய டெஸ்ட் கேப்டனாக கில் வராரு. ரியான் பராக் மாதிரி இந்தியாவின் கில் நியமிக்கப்பட்டுள்ளார். இல்ல கில்லு தான் இன்னும் அபிஷியலுக்கு வரல. கில்லு வந்து ஃப்ரண்ட் ரன்னர் தான வந்து சொல்லிட்டாங்க. எல்லாருமே போட்டுருக்காங்க. ஏங்க போட்டாங்களா இல்லாட்டியும் ரைட். ஆனா ரோஹித் ரிட்டையர்மெண்ட் ஆவாருன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணது. பட் ஆனா இப்ப வரும்ட்டு சர்ப்ரைஸா அதுக்கு இப்ப பண்ணிருக்காங்க. நடுவுல மிடில் ஆஃப் தி ஐபிஎல் கிரிட்டிக்கல் டிசிஷன் ப்ரோ. யூ வாண்ட் டு ப்ளே அ பிளேயர். இங்கிலாந்து மேட்ச் ஆரம்பிக்குது. அதுக்கு பிளேயரா ஆட சொன்னாங்க. அவரு மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அதாவது அது இல்ல ப்ரோ, அது எப்படி இருந்தாலுமே கடைசியில எது ஒன்னும் தோத்தாலுமே வந்து இவரை தான் குறித்து கேட்ட போறாங்க. எனக்கு தெரிஞ்சு அவர் ஆஸ்திரேலியா முடிஞ்சனுமே சொல்லியிருக்கலாம். இது வரைக்கும் லேட்டுன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஆமா, அதான் நானும் ஒண்ணு அப்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன், அந்த சூட்டோட சூட்டா. இல்லன்னா இப்ப மிடில் ஆஃப் தி ஐபிஎல் நீங்க சொன்னது இது மேக் சென்ஸ். அடுத்து இங்கிலாந்து சீரிஸ்க்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணுவாங்களா இருக்கும் டீம். அதெல்லாம் அதான் ஓகே தான். அதான் அவங்க என்ன சொல்லிருக்காங்க, ஓடிஐ வந்து லீட் பண்ணுங்க, டெஸ்ட்டுக்கு வந்து பிளேயரா ஆடுறவங்க ஆடுங்கன்னு சொல்லி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இல்ல நான் ரிட்டையர்மெண்ட்டே சொல்லிடுறேன் அப்படின்ட்டாங்க. குவாலிஃபை ஆகாதப்ப ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆகாதப்ப அவர் கொடுத்துருக்கணும். ஏன் இவ்வளவு லேட்னு தெரியல.
பட் நல்ல டிசிஷன் தான். பட் யார் கேப்டன் ஆமாங்க அடுத்து? பும்ரா சுபமன் கில் கிடையாது. இப்பதான் சொல்லி முடித்தேன். அப்படி சுப்னம் கில்லா? ஓகே, நல்ல வேளை பும்ரா பண்ணாம இருக்கிறதே நல்லதுதான். ஏன்னா அவனுக்கு ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆகுது ஒர்க் லோடு. பண்ணக்கூடாதுன்னு தான் இருந்துச்சு. ஆமா ஆமா பண்ணா அப்புறம் கரெக்ட். எல்லா மேட்சும் ஆடணும். அப்புறம் ஒரு சீரியஸ் ஆடினானா அப்புறம் ஒரு வருஷம் ஃபுல்லா கிரிக்கெட்ல இருக்க மாட்டான். அதுக்கு ஒரு லாஜிக் சொன்னாங்க, அவனே கேப்டன் ஆயிட்டான், அவனே லோட் மேனேஜ் பண்ணிப்பான்ட்டு. பட் எனக்கு தெரிஞ்சு அடிஷனல் ஸ்ட்ரெஸ் தான் பவுலிங் ஒர்க் லோடு இல்லாம இதுவும் சேர்த்து. அதுதான் ப்ரோ கரெக்டா ஆச்சு. ஃபிஃப்த் ஓடிஐல வந்து ஓவரா இது பண்ணி கரெக்ட். கடைசியில பாத்தீங்க ஃபிஃப்த் டெஸ்ட் ஓவரா பண்ணி கடைசியில சாம்பியன்ஸ் ட்ராஃபி இல்லாம போயிட்டான். வச்சுட்டாங்க. ஆமா நம்ம இதுல பவுலர் கேப்டனா இருந்து ரொம்ப வருஷங்கள் ஆச்சு இல்லைங்க. ஒருத்தருக்கு சான்ஸ் கொடுக்கலாம் ஒரு பவுலருக்கு. ஆனா இல்ல ப்ரோ நானும் ஓவர் அதான் ப்ரோ பவுலர் யோசிச்சேன். பும்ரா. அவன் இல்லைன்னா அப்புறம் டீமே மொத்தமா போயிரும் ப்ரோ. அது ஒரு பெரிய பிரச்சனை அவனோட ஃபிட்னஸ். ஸ்பின்னர் யாருக்காவது கொடுக்கலாம். பட் நம்ம ஆளுங்களுக்கு ஃபிட்னஸ் இஷ்யூ பெரிய இதுவா இருக்கு. ஃபிட்னஸ் ஒர்க் லோடு எனக்கு ஐபிஎல் என்னன்னா வேற இருக்கு. பண்ட்டுக்கு கொடுக்கலான்னு யோசிச்சேன். அதுக்குள்ள கில்ல கொடுத்துருக்கானுங்க. கொடுக்கலாம். பட் ஸ்ரேயாஸ் இல்ல கொடுக்கலாம் bro. ஐபிஎல்ல நல்லா பண்றான் பாருங்க கேப்டன்ஷிப். ஐபிஎல்ல நல்லா பண்றான்ல இல்ல, அந்த மாதிரி தான் நான் பார்த்தேன். எனக்கு தெரிஞ்சு இந்த ஐபிஎல்ல ஸ்ரேயாஸ் ஐயர் கில்லு இந்த 2 பேரும் நல்லா இருக்காங்க. அதனால 2 பேத்துல யாரு கொடுத்தாலும் ஓகே. கில்லு கொடுத்துருக்காங்க. ஸ்ரேயாஸ் ஐயருக்கு அடுத்த ஓடிஐக்கு வந்து ஸ்ரேயாஸ் ஐயர் கொடுக்கலாம். இப்ப ரோஹித் சர்மாக்கு அடுத்து வரணும் அப்படின்னா ஸ்ரேயாஸ் ஐயர் கொடுக்கலாம். பிரகாஷ் ப்ரோ அது வாய்ப்பே கிடையாது. அதுக்கும் கில்லு தான். அதுவும் கில்லு தான். இல்ல கொடுக்கலான்னு ஸ்ரேயாஸ் ஐயர் கொடுக்கலாம். நான் கொடுக்க மாட்டேன் பிசிசிஐ. ஏன்னா இப்பதான் அதைத்தான் சொல்றேன். கொடுத்துருக்காங்க. கொடுக்கலாம். இல்ல அது புரியுது இல்ல புரியுது எதுக்காக சொல்றீங்கன்னு புரியுது. அது நடுவில் ஒரு மீட்டப்லாம் நடந்துச்சுல, அதுக்கப்புறம் அவங்க கான்ட்ராக்ட்ல இல்ல, இப்பதானே கான்ட்ராக்டே கொடுத்துருக்காங்க. ஏங்க அவன் அடிக்க நியாயப்படி அவன் அடிக்கிறதா கான்ட்ராக்டே கொடுத்துருக்காங்க. ஏதாவது லைட்டா சொதப்பி இருந்தா கான்ட்ராக்டே கொடுத்துருக்க மாட்டாங்க. நல்லா பேசாம இருக்காங்க, ரொம்ப அமைதியாவே இருக்காங்க. என்னாச்சு? ரோஹித் சர்மா ரிட்டையர் ஆயிட்டாரு. எப்ப தோனி ஐபிஎல்ல இருந்து அதுக்கான எந்த அறிகுறியும் காணோம். அவர் ஆக மாட்டாருங்க. அடுத்த வருஷம் விளையாடும். சிம்பிளா சொல்றேன். கடைசி மேட்ச் வந்து ஜிடி கூட, அந்த ஜிடி மேட்ச் கூட தோனி ஆடினாருன்னா அடுத்த வருஷம் விளையாடுவாரு. தோனி ஆடலைன்னா ரிட்டையர்மெண்ட். சிம்பிள் மேஜிக், அவ்வளவுதான். தோனி கௌரவமா 2023லயே ரிட்டையர் ஆயிருக்கணும் ஐபிஎல் வின் பண்ணிட்டு. தேவையில்லாம இழுத்துட்டு இருக்காப்ல 2 வருஷமா. அஜித் பால்டன் ப்ரோ. ஏதோ சொல்ல வந்தீங்க? சொல்லுங்க பரணி ப்ரோ. நீங்க சொன்னதெல்லாம் பொய்ன்னு சொல்லுங்க ப்ரோ. என்னதுங்க? என்னைய பத்தி அவதூறு பரப்பாதீங்க ப்ரோ. ஏங்க நான் எதுக்குங்க உங்களை பத்தி அவதூறு பரப்புறேன்? சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன பரணி கல்யாணமா உங்களுக்கு? இல்ல ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல நான் அந்த மாதிரி எதுவுமே நான் பண்ணல. ஸ்டேட்டஸ் எதுவுமே போடல. பரணி ப்ரோ சத்தியமா பார்த்தேன் ப்ரோ. நீங்க லவ் ஸ்டேட்டஸ் வச்சிருந்தீங்க ப்ரோ. நான் ஏன் ப்ரோ போய் சொல்ல போறேன்? ஸ்டோரி ஆர்ச்சிவ் வேணா நான் உங்களுக்கு வந்து டிஎம் பண்றேன் அஜித் பால்டன் ப்ரோ. சத்தியமா நான் வைக்கல. நான் வெச்சேன்னா ஒரு நீங்க வேற யாரோ இதனால என்னங்க எல்லாம் வேற மாதிரி. ஒருவேளை அவங்க லவ்வர் கிட்ட கேட்டுட்டு யாருக்கு வச்ச எப்ப வச்சன்னு கேட்டிருப்பாங்களோ. எனக்கு ஆளே இல்லைங்க. சரி ஃப்ரீயா விடுங்க. பிரகாஷ் நீங்க தொடரும் பாத்தீங்களா படம்? எது ப்ரோ? தொடரும் பார்த்தாரா பிரகாஷ்? தொடரும் அவர் தமிழ் டப் வந்ததுக்கு அப்புறம் போறேன்னாரு. இப்ப 9th தான் போவாரோ? ஓகே. ஆமா. நல்லாதாங்க இருக்கும். ஆனா ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. நல்லாதான் இருக்கும். பட் நார்மல் ரிவெஞ்ச் ஸ்டோரி தான். திரிசையம் அளவுக்கு எதிர்பார்த்து இல்ல அந்த அளவுக்குலாம் இருக்காதுதான். அது தெரியும். நான் நீங்க இந்த இது பார்த்தேன், சிபி சத்யராஜோட 10 hours பார்த்தேன். எனக்கு வந்து என்ன சொல்ல, நிறைய லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருக்கு. அப்படி இருந்தாலும் பேப்பர்ல ரைட்டிங்கா ஓகே. ஆனா அது பண்ணும்போது பெருசா வந்து இதாவில இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஒரு ஓகேஷான மூவியா தான் இருந்துச்சு. பெருசா ஆகா ஒண்ணுமே இல்லை. 1-2 இடம் எனக்கு ஒர்க் ஆச்சு. பட் மற்றபடி வந்து மேக்கிங் எனக்கு பெருசா ஒர்க் ஆகல. நீங்க போட்ட உடனே எல்லா ஓடிடிலயும் போய் தேடி தேடி பார்த்தேன். அது அமேசான் பிரைம் யூகேல மட்டும் தாங்க ரெண்ட்ல இருக்குங்க.
நமக்கு வந்துருமா ஜி? வரும் 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 வரும். கொஞ்ச நாள் கழிச்சு வரும். ஒரு 1 வீக் 2 வீக் கழிச்சு வரும். சொல்ல முடியாது. வந்துரும். ஆனா Amazon Primeல தான் வரும் மோஸ்ட் லைக்லி. இன்னைக்கு நைட்டு குட் பேட் அக்லி வருது. ஸோ நாளைக்கெல்லாம் வந்து ஃபுல்லா டிஎல் ஃபுல்லா அந்த கிளிப்பிங்ஸா மலையாள படம் ஒண்ணு ரிவ்யூ எல்லாருமே போட்டிருந்தாங்க. அதையும் தேடி பார்த்தேன். அது அமேசான் என்ன பிரைம்ல படம்? பெய்டுல இருந்துச்சு. ஏதோ ஓல ஆரம்பிச்சிச்சு. இந்த ஓலை. வாய்க்குள்ளே ஒண்ணும் நுழைய. ஹவுஸ் எப்பன்ட இவர் போட்டிருந்தார். அது என்னங்க? ஹவுஸ் எப்பன்ட. ஆமா ஆமா ஆமா. வாய்க்குள்ளே நுழைய ஒண்ணும் இல்ல. த்ரில்லர் போல இருக்கு. அதுவும் Amazon Primeல தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஷூரா இல்ல. பட் பெய்டு. ஏங்க பெய்டா? இல்லையே ரெண்ட்ல இல்லையே. ஆமாங்க. இல்ல லாக் பண்ணி வச்சிருக்காங்க. நான் பார்த்தேன். லாக் பண்ணி வச்சிருக்காங்களா? லாக் சிம்பல் இருக்கு. இல்லைன்னா நான் பார்த்திருப்பேன் அந்த படத்தை. ஆமாங்க. அவைலபிள் ஃபார் ரெண்ட்ல வச்சிருக்காங்க. கம்மிங் டு பிரைம் இன் 32 ஹவர்ஸ்னு போட்டிருக்காங்கங்க. அப்ப இன்னும் ஒரு 32 மணி நேரம்னா மேபி நாளைக்கு நைட்டு. சூப்பர். அதுதான் எல்லாரும் ரிவ்யூ போட்டிருந்தாங்க. சரி பார்க்கலாம்னு எடுத்தேன். அது நல்லா போச்சா? நல்ல படமா? இல்ல நல்லா போச்சான்னு அது வந்து ஒரு எனக்கு என்ன சொல்ல ஒரு டீசென்டான ஃபிலிமா இருந்துச்சு. ஆனா வந்துட்டு அது பெருசா தியேட்ரிக்கலா வந்து பெருசா பேசப்படல. ஏன்னா மேபி நிறைய பேர் அதை பார்த்து ரிவ்யூ போட்டு நல்லா போட்டிருந்தாங்கன்னா நான் போயிருப்பேன். ஆனா எனக்கு படம் டீசெண்டா இருந்துச்சு. ஒரு ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரம் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். ஒரு 40-45 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓரளவு ஜானர் சேஞ்ச் ஆகும். அதுக்கப்புறம் ஓரளவு நல்லா இருந்துச்சு. பெருசா எங்கேயும் போர் அடிக்கல. பாப்போம். இந்த வாரம் பார்த்துடலாம். ஃப்ரைடே வந்துரும்ல. நாளைக்கு 2 படம் ரிலீஸ் ஆகுது மலையாளத்துல. ஸோ அதுல வந்து ஒரு படம் தான் நான் வந்து போலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். மேபி ஆசிஃப் அலி படம் நல்லா இருந்துச்சுன்னா நல்ல ரிவ்யூஸ் வந்துச்சுன்னா போவேன். ஆசிஃப் அலி படம் வந்து சர்க்கித் அப்படின்னு சொல்லி ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் சுராஜ் நடிக்கிற படக்களம் அப்படின்ற படம் வருது. அதுக்கப்புறம் திலீப்போட 150th ஃபிலிம் பிரின்ஸ் அண்ட் ஃபேமிலியா ஒரு நிமிஷம் இருங்க. ஐயோ பிரின்ஸ் அண்ட் ஃபேமிலி அந்த படம் நாளான்னைக்கு ரிலீஸ் ஆகுது. இதெல்லாம் தான் வருது. நான் வந்து பிளான் பண்ணுறது படக்களம் மட்டும்தான் போகலான்னு இருக்கேன். எனக்கு ட்ரெய்லர் பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால நாளைக்கு அதை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். மேபி சர்க்கித்தும் போனேன்னா பார்க்குறேன். ட்ரை பண்ணுறேன். பட் ஷுவராக இல்லை. தமிழில் வேறு எதுவும் இந்த வாரம் பெருசாக இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால ரெட்ரோ டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு தொடரும் மட்டும் தான், வேற எதுவுமே ரிலீஸ் ஆகல. இல்ல இந்த 2 படமே ஓடும். 15th வரைக்கும் இந்த 2 படம் தான். சூப்பர். அதே ஒரு நல்ல சயின்ஸ் தான். அடுத்த வாரம் 2 படம். இது திலீப் அவர் என்னதான் ஆனாரு? ரொம்ப நாளா படம் இல்லாம இருந்த மாதிரி இருந்துச்சு. இல்ல ஓடுறது இல்லையோ? அவர் படம் வருதுங்க. ஆனா தியேட்டர் வந்து அது வந்து படம் நல்லா இல்லாததுனால சரியா ஓட மாட்டேங்குது. ஓடிடியும் வாங்குறதுக்கு ரெடியா இல்ல அவர் படங்கள். ஸோ அதனால வந்துட்டு ஓடிடில வராததுனால அவர் படம் நடிக்கிறாரா இல்லையான்னு தெரிய மாட்டேங்குது. அதான் இப்போ பிரின்ஸ் அண்ட் ஃபேமிலின்னு ஒரு படம் நடிச்சிட்டு நாளான்னைக்கு ரிலீஸ் ஆகுது. பட் அதுவுமே வந்துட்டு எப்படி இருக்கும்னு தெரியல. ஏன்னா அவர் நடிக்கிற படம் எல்லாமே கொஞ்சம் அவுட்டேட்டடா இருக்கிறதுனால பெருசா வந்து ஓடுறதில்ல. அதுதான் பிரச்சனை. அவர் நல்ல படமா நடிச்சாருன்னா மேபி வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ்க்குன்னு அவருக்குன்னு தனியா ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் இருக்காங்க, பார்ப்பாங்க. பட் அவர் நடிக்கிற படங்கள் எதுவுமே பெருசா சரியா போகல. ரீசெண்டா நடிச்ச ஒரு 4-5 படம் எதுவுமே சரியா போகல. 3-4 படமா 4-5 படமா சம்திங் லைக் தட். நான் அதுல ஒரே ஒரு படம் மட்டும் தான் தியேட்டர்ல போய் பார்த்தேன். கடைசியா அந்த ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு படம், ஒரு பாலிடிக்ஸ் படம் வந்துச்சு. அதுதான் ஓடுச்சுன்னு நினைக்கிறேன் அவருக்கு. அவர் ஜெயிலுக்கு போகும்போது ஒரு படம் வந்துச்சுல. பேர் ஞாபகம் இல்லையே டக்குன்னு. பாப்போம் அப்படின்னு சொல்லி. யாரு ப்ரோ ஜெயில்? பிரகாஷ் சாரி bro. கவனிக்கல. ஜெயிலுக்கு போனது யாரு? திலீப் மலையாளம். திலீப் நான் கூட நம்ம சஞ்சய் தத்தோ நினைச்சேன். ஏங்க பிரகாஷ் ப்ரோ, சொல்லுங்க. இன்னைக்கு அண்ணாவை 11ல எடுத்தீங்களா? அஸ்வினா யாருங்க?
ஆஷனாவை 11ல எடுத்தீங்க, சாரி இதுல ட்ரீம் 11ல எடுத்தீங்களான்னு கேட்டேன். அஸ்வினியா யார? அஸ்வின் தான், அஸ்வின் தான். அஸ்வின் அண்ணா தான் ஆஷனாவை தான். இன்னும் எடுக்கலையே, நான் டீம்ல எடுக்கலையே. இல்ல பவுலிங் 3 ஓவர் கொடுத்துட்டாங்க, இப்ப நம்பர் 4ல இறக்கி விட்டுருக்காங்க, அதனாலதான் கேட்டேன். அப்படியா? நான் டீம்லயே எடுக்கல. இன்னைக்கு டீம் மொத்தமாவே முடிஞ்சு போச்சு இன்னைக்கு ஸ்டார்டிங்லேயே, அதனால செக் கூட பண்ணல. இருக்கையிலே கடைசி இடத்துல நான் இருக்கேன், அது வின்னிங் ஜோன்ல கூட வராது, அப்புறம் எதுக்குன்னு போகல. ஏன் மாத்திரை கேப்டன் போட்டிருந்தீங்களா? இல்ல நான் என்ன பண்ணேன், அது ஒரு பண்ணேன், அது கொடுமை நடந்துச்சு, விடுங்க. அது மொத்தம் வின்னிங் ஜோன்லயே இல்லை, கடைசி இடத்துல இருக்கேன். சரி, ஓகே. தக் லைஃப்ல நாளைக்கு ஏதோ அப்டேட் வரும்ன்ற மாதிரி சொல்றாங்க. நாளைக்கா? ஃபர்ஸ்ட் சிங்கிள் அப்டேட். ஆமா, ஃபர்ஸ்ட் சிங்கிள் தான் வந்துச்சுங்க. செகண்ட் சாரி, சிங்கிள் செகண்ட் சிங்கிள். என்ன விட பர்னி ப்ரோ செகண்ட் சிங்கிள் தான் வரணும். நாளைக்கு வருதா பிரகாஷ்னா செகண்ட் சிங்கிள் அப்டேட்? இல்ல தெரியல, நான் பார்க்கலையே, பார்த்து பாரு. பிரகாஷ் ப்ரோ, தீபாவளி கன்ஃபார்ம்னு சொல்றீங்க S45, பட் இன்னும் ஓடிடி விற்கிற மேபி நெக்ஸ்ட் இயர் போக கூட வாய்ப்பு இருக்குன்னு அப்படி ட்ராக்கர்ஸும் போடுறாங்க, அந்த மாதிரி நியூஸ். ஆனா ஓடிடி ஈஸியா சேல் ஆயிரும். எந்த படங்க? S45 ஆர்ஜே பாலாஜி. இல்லைங்க, படம் அதுக்கு முடிஞ்சிருங்க, இந்த வருஷம் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஓடிடிக்குலாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. அது படம் ஆனா ஷூட் கம்ப்ளீட் ஆயிடுச்சுனா ஓடிடி ஆட்டோமேட்டிக்கா சேல் ஆயிரும்ல. சூர்யா படம் தானே. இல்ல அதுவும் அவர் தான அதெல்லாம் சேல் ஆயிருங்க, அதெல்லாம் சேல் ஆயிரும். அது ட்ரீம் வாரியர் தான் ப்ரொடியூசரு, அதெல்லாம் சேல் ஆயிரும். ஆனா என்னன்னா அதுக்காகலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க இப்போ உள்ள சுச்சுவேஷன்ல. ஏன்னா இப்போ டேட் லாக் பண்றது ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு பெரிய பட்ஜெட் படம், அது சூர்யாவுக்கு வந்து அடுத்த சூர்யா 46 வந்து தெலுங்கு ப்ரொடியூசர்ஸ் இந்த மாசம் படம் ஷூட்டிங் ஆரம்பிக்கிறாங்க. அது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த படத்துக்கு ரிலீஸ் டேட் அவங்க லாக் பண்ணி ஆகணும். அது தெலுங்கு ப்ரொடியூசரும் பிளான் பயங்கரமாக இருக்கும். சித்தாரா என்டர்டைன்மெண்ட் அவங்க வந்து ஒரு ஃபெஸ்டிவல் டேட் லாக் பண்ணுவாங்க அடுத்த வருஷம் ஸ்டார்டிங்லேயே. அப்போ அடுத்த வருஷம் தள்ளி போக மாட்டாங்க. அது அடுத்த ஜூலைக்கு வரும்ன்ற மாதிரி சொல்றாங்க. அது இப்பயே ஓடிடி வித்துருச்சு, அதை விட ஷாக்கிங். ப்ரோ, அது 60 கோடி ரூபாய் 80 கோடி ரூபாய்க்கு வித்துருச்சுன்னு சொன்னாங்க. ஒன்னு சொல்றேன் கேளுங்களேன். தெலுங்கு ப்ரொடியூசர்ஸ் வந்து ஓடிடி கூட வேற லெவல் அக்ரிமெண்ட்ல இருக்காங்க. அது நெட்ஃபிளிக்ஸ் கூட அவங்க பயங்கரமான டீல்ல இருக்காங்க. நெட்ஃபிளிக்ஸ், அமேசான் பிரைம் ரெட்லயுமே. நெட்ஃபிளிக்ஸ் அந்த இந்தியாவுக்குன்னு சார்பில் இருக்கால, ஹைதராபாத் வந்து ஆந்திரா வர வச்சு அவங்க அங்க கொண்டாடிய பயங்கர பார்ட்டிலாம் கொடுத்து டோட்டலா ஒட்டுமொத்த தெலுங்கு படங்கள்ல ஒரு 40% படங்களை வித்துட்டாங்க நெட்ஃபிளிக்ஸ்ல. அந்த மாதிரி வந்து ஏதோ எப்போ படம் ஆரம்பிச்சா நெட்ஃபிளிக்ஸ்ல ஈஸியா வித்துருவாங்க. அந்த அளவுக்கு அவங்க டைப் பயங்கரமா வச்சிருக்காங்க. என்னன்னா அந்த டைரக்டரோட போன படம் வந்து எனக்கு தெரிஞ்ச மகாராஜாக்கு அப்புறம் ஒரு படம் அதிக நாள் டாப் 10ல இருந்தது அந்த படம் தான். ஈவன் அமரன்லாம் ரிலீஸ் ஆச்சு கூட அந்த ஓடிடில. அது நின்று ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் அந்த பிளேஸ்லயே ரொம்ப நாள் இருந்துச்சு. ஸோ அதனால ஓடிடி நல்ல விலைக்கு வித்துருக்கும். அந்த டைரக்டர் மேல அவ்வளோ கான்ஃபிடென்ட் இருக்கும். அதனால வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க ப்ரோ. உங்களுக்கு வந்து கிளாஸ் ஆகும். அப்போ வந்து ஒரு 3 மாசத்துக்கு இடையில இன்னொரு படம் வர மாதிரி இருக்கும். அதனால தீபாவளினா உங்களுக்கு அந்த ஜூன் கரெக்டா இருக்கும்ல, அதனால ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அடுத்தடுத்து 3 மாசத்துல வந்தாதான் கடி ஒரே ஹீரோவோட படம் வந்துடும். ஒருவேளை சர்தார் 2 அப்பதான் தள்ளி போகும். தீபாவளி தான் நான் ஆசைப்படுறேன். சர்தார் 2 அந்த டேட்ல வராம இருக்கும். அதான் பூஜா ஹாலிடேஸ் ஒண்ணு, தீபாவளி ஒண்ணு, அந்த மாதிரி வருமா இருக்கும் மேபி. கார்த்தி இந்த படம் வேற முடிச்சு அப்படியே இருக்கே ப்ரோ, விக்கிறது இன்னும் ரிலீஸ் பண்ணாம பாவம். அதுவும் தெரியல, மே ரிலீஸ்னு சொன்னாங்க. அந்த டைரக்டர் சொல்றதெல்லாம் அவரே நம்ப மாட்டாருங்க. சரி, அந்த ப்ரொடியூசர் உருவில் அவுட். நீங்க எப்பன்னு இருந்திருப்பாரு போல இருக்கு. அவரும் ட்ரீம் 11 73 பாயிண்ட் வந்துட்டாரு, விடுங்க. அவர் நான் கேப்டனா போட்டிருக்கேன். நான் ஏன் அவுட் ஆகணும்னு வேண்டணும். புதுசா யார் வந்தாலும் வந்து கேப்டனா போட்டு ஒரு ட்ரை பண்ணிருக்கீங்க போல இருக்கு. ஆயுஷ் மாத்திரே, அப்புறம் அந்த பையன் என்ன பையன் இன்னொருத்தன் இருக்கானே,
பிரியான்ஷ் ஆரியா, பிரியான்ஸ் ஆரியா, சூரியவன்ஷி. அப்புறம் வைபவ் சூரியவன்ஷி. அடுத்தது இப்போ இந்த பையனா, சரி ஆனால் பரவாயில்ல, எனக்கு தெரிஞ்சு நல்ல ஒரு இன்டென்ட் காமிச்சா அப்படி சிஎஸ்கேல ஆயுஷ் மாத்திரம் இந்த பையன் ஓப்பனிங் இறங்கலாம். அடுத்த சீசன்ஸ்லாம் வச்சுக்கிட்டாங்கன்னா ஆயுஷ் மாத்திரம் இந்த அப்ப இந்த கில் ஒரு எங்க போ, அப்ப நம்ம ருத்து எங்க போவோம்? ருத்து 1-1 தாங்க கரெக்டாக இருக்கும். ருத்து 1-1 போட்டால் கரெக்டாக இருக்கும். அப்ப அடுத்த வருஷமும் கப்பு ஒகையாதான். இல்ல இந்த பையன் நல்லா இல்ல இன்டென்ட் இல்ல இல்ல காமிக்கிறாங்க, இல்ல இவனை கரெக்டாக எனக்கு வச்சுக்கலாம். தெரிஞ்சு இல்லைன்னா ருத்ராஜ் கேக்வாடையும் ஆயுஷ் மாத்திரையும் ஓப்பனிங் வச்சுக்கிட்டு இந்த பையனை 1-1 வச்சுக்கலாம். அப்புறம் வந்து செகண்ட் டவுனுக்கு அந்த பிரவீஸா, அந்த டெவால் பிரவீஸ் வச்சுக்கலாம். அந்த ஜடேஜாவெல்லாம் செகண்ட் டவுன் இருக்கிறேன், தேர்ட் டவுன் இருக்கிறேன் இறக்கக்கூடாது. ரச்சின் ஸ்டார்டிங்ல நல்லா விளையாண்டாரு மனுஷன், அதுக்கப்புறம் தான் அதாச்சும் எதே புரியலையே ஏங்க. பிக்கஸ்ட் சிஎஸ்கே ஸ்கேமர்ல ஆஸ்திரேலியால இருந்து இந்த இயர் வரைக்கும் அவன் ஒருத்தன் தாங்க. ஒரு 2 மேட்ச் அடிச்சுட்டு மத்த மேட்ச் எல்லாம் அப்படியே நின்னுக்கிறான். சஞ்சு சாம்சன் மாதிரியா? புரியலையே. சஞ்சு சாம்சன்ல இப்ப கடைசி 2 வருஷமா கன்சிஸ்டன்ஸா தான் ஆடுறான். சரி சரி. தர்மசாலா ஏர்போர்ட்லாம் க்ளோஸ் பண்றாங்களா ப்ரோ? கிரிக்கெட் மேட்ச் அங்க நடக்குது, என்ன பண்ணுவாங்க? இல்ல மாத்துவாங்க. ப்ரோ, அத அந்த டிஒய் பாட்டீல் ஸ்டேடியம் மும்பைக்கு மாத்திட்டாங்க ப்ரோ. சூப்பர் சூப்பர். ஓகே ஓகே. எனது கேப்டன் உள்ளே வந்து விட்டார். இதன் பிறகு அவர் ஒரு 80-90 லாஸ்ட் மேட்ச் மாதிரி அடித்தால் எனக்கு சந்தோஷம். பெஸ்ட் விஷஸ். இல்ல இல்ல ப்ரோ, சந்தோஷமா தான், பாசிட்டிவா தான் சொல்றேன். என் தலைவனால அவ்வளவு சீக்கிரம் விக்கெட் எடுக்க முடியாது. அவனா அவுட் ஆனாதான் உண்டு. ஸோ கன்ஃபார்ம் 30-40 மேல அடிச்சு விட்டுருவான். ஓகே ஓகே. இந்த வாரம் பெருசா ஓடிடிலையும் பெருசா வேற எதுவும் இல்லை போல. இது குட் பேட் அக்லி ஓகே, பட் அது எல்லாருமே தேட்டர்ல பார்த்துப்பாங்க. பட் ஓடிடிக்கு ஸ்பெசிஃபிக்கா இருக்கிற எந்த மூவிஸும் எதுவும் இல்லை போல. அஸ்திரம் அந்த படம் வந்து வருது, ஆனா அது தேட்டர்ல பார்த்தவங்களே நல்லா இல்லைன்னு சொன்னாங்க. சைலண்ட் ஆயிடுச்சு. மகேஷ் ப்ரோ என்ன காலையில இருந்து ஆன்லைன் பக்கமே வரல? மீட்டிங்ல இருந்தாங்க, எனக்கு அதுதான் மீட்டிங். இப்போ கூட மீட்டிங் போயிட்டு இருக்கு. அதான் நானும் கேட்கலாம், இப்ப கூட மீட்டிங்ல தானே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி. ஆமா நடுவுல பாருங்க, நான் என்னுடைய கேட்டேன். கமிட்மெண்ட் பாருங்க. ஆபீஸ் வந்திருக்கேன், கான்ஃபரன்ஸ் ரூம் புக் பண்ணிட்டு ஸ்பேஸ் அட்டெண்ட் பண்றேன். எப்படி கமிட்மெண்டா இருக்கு எப்படி பாருங்க. மகேஷ் ப்ரோ உங்களை விடுறாங்க? அதுதான் எனக்கு டவுட்டா இந்த இருக்கு. பழக்கம் வந்து இல்லைங்க, வேலையும் பண்ணிட்டு இருக்கேன். பல்டான் கிட்ட இருந்து தொத்திக்கிச்சு இந்த பழக்கம். ஆமா கரெக்ட். ஆமா அஜித் அஜித் பல்டன் கூட பல்டான் ஒர்க் பேட் ஃப்ரம் ஹோம் இன்ஃப்ளூயன்ஸா இருக்காரு. அவர் ஒர்க் ஃப்ரம் எதுங்க? ஹோம் தானே? அஜித் ஆமா அவர் பல்டன் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். நாங்க ஒர்க் ஃப்ரம் ஹோமுங்க. என்ன கேள்வி கேட்க யாரும் அவர் ஒரு கிடையாது. வாட்டி ஆபீஸ்ல உட்காந்துக்கிட்டு நான் ஸ்பேஸ் போட்டப்போ ஆபீஸ்ல ஏதோ கேமா படத்து பேரோ பாட்டோ கண்டுபிடிக்கிறது ஸ்பேஸ்ல கேட்டு பதில் சொல்லிட்டு இருக்காரு. அது நாங்க வெள்ளிக்கிழமை ஃபன் ஃப்ரைடேன்னு விளையாடுவோம். அதுல மகேஷ் ப்ரோ நீங்க ஐடி கம்பெனில ஒர்க் பண்றீங்க? இல்ல இல்லைங்க, நான் ஐடி கம்பெனில, இது ஒரு ஆயில் அண்ட் கேஸ் கம்பெனின்னு சொல்லுவாங்க, அதுல இருக்கேன். ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். கனடா ஆயில் அண்ட் கேஸ், சூப்பர் நைஸ். எனக்கு தெரிஞ்ச கன்னடால தான் டாக்ஸ் அதிகமாமா. டாக்ஸ் இங்கே இருக்கானே, இதை விடவும் அதிகமா இருக்கு. இந்த ஸ்காண்டினேவியன் கண்ட்ரி சொல்லுவாங்க, அந்த யூரோப்ல அதுலயும் அதிகம் இருக்கு. இங்கே ஆவரேஜா இதை பொறுத்து 35 to 40% வந்துடும் டாக்ஸ். எந்த ஜாப் சேலரி பேண்ட்ல வருவீங்க. ஆமா 35-40%னா சாலரியில பாதி அமௌண்ட்டுங்க ஆல்மோஸ்ட். ஆமா கரெக்ட். பிரகாஷ் ப்ரோ அங்க அமெரிக்கால சொல்லிட்டு இருந்தாங்க, ஒரு விஜய் ஃபேன் காலைல சொல்லிட்டு இருந்தாரு, நான் இவ்வளவு காசு கொடுத்தாலும் நான் விஜய் படமே பார்க்க மாட்டேன் அப்படின்னு. 8000 ரூபாய் இனிமே நம்ம ஊர் காசுக்கு டிக்கெட். 8000? $100 டிக்கெட் ரேட் எனக்கு புரியவே இல்லையே. ஆமா 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 தெரியாத உங்களுக்கு? இல்லங்க நான் சொல்றேன் சொல்லிட்டு இருந்தாரு. இல்ல ப்ரோ சொல்றேன், அவரு அந்த அளவுக்கு அவரே ஷாக். 1500 ரூபாய் எங்க இருக்கு வழக்கமா பாக்குற காசு? நம்ம ஊர் காசு படி வழக்கமா ஒரு 1500 ரூபாய்க்கு பாப்பாரா, இப்ப 8000 ரூபாய் ஆக்கிட்டாங்க. இல்ல ப்ரோ, அவங்க என்ன சொன்னாங்கன்னா 100% டாரிஃப் அப்படின்னு தான் சொன்னாங்க. 100% டாரிஃப்னா நார்மலா $20 டிக்கெட்னா அது வந்து $40 அப்படிதான் வந்து சொல்லிட்டு அப்படி இல்ல. இருந்தாங்க. ஆக்சுவலா நேத்து கூட அந்த ஸ்பேஸ்ல நான் கிளாரிஃபை பண்ணேன்.
ட்ரம்ப் போட்டிருக்கிறது என்னன்னா ஹாலிவுட் ஃபிலிம்ஸ் ப்ரொடியூஸ்ட் அவுட் சைடு யூஎஸ்ஏல ஹாலிவுட் ஃபிலிம் அவங்களோட படத்தை வெளியில ப்ரொடியூஸ் பண்றதுக்கு மட்டும்தான் அந்த 100% டாரிஃப். நம்ம படத்தை அங்க ரிலீஸ் பண்றதுக்குலாம் கிடையாது. இல்ல யூஎஸ்ல மகேஷ் இருக்கிற ப்ரோ, படத்தை அவன் ஆக்சுவலா லோக்கல்லே ப்ரொடியூஸ் பண்ண சொல்றான். அல்ல 100% மகேஷ் ப்ரோ, லோக்கல்ல ப்ரொடியூஸ் பண்ண சொல்றான். இல்ல நானும் அந்த மாதிரி யாரோ எனக்கும் அந்த மாதிரி வந்து ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் நான் அந்த ட்ரம்ப்போட ட்வீட் பார்த்தப்போ வந்து ஃபாரின் ஃபிலிம்ஸ் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாரு. ஸோ என்னோட இங்கிலீஷ் நாலேஜ் அவ்வளோதானா இல்லை நான் புரிஞ்சுக்கிட்டல அவ்வளோதானான்னு தெரியல. இப்போ நான் அந்த புரிஞ்ச ட்ரம்ப் வரைக்கும் ட்வீட் பார்த்து அதுதாங்க. நான் ட்ரம்ப் ட்வீட் பார்த்தேன். இல்லை இப்போ அப்போ அந்த ஆகாஷ்வாணியும் அவங்களும் அந்த வந்து ட்வீட் பண்ணியிருந்தாங்க அஃபெக்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி. இல்லை பரணி, ரொம்ப சிம்பிளாக அதுக்கு ஒன்று ரூல்ஸ் இருக்குது. இப்போ ஒன்று சொல்கிறேன். இப்போ என்னென்னா ஒரு டிக்கெட் வந்து இப்போ வந்து $15 $20 கொடுத்து பார்த்துட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கிங்களேன். இப்போ வந்து இவங்க 100 தடவை 100% அந்த டாரிஃப் கூடுதலாக போட்டனால இப்போ என்னென்னா, இப்போ இனிமேல் வந்து அவங்க வந்து இப்போ $40 $50 போடணும். அது போக ஏகப்பட்ட கஷ்டங்கள் இருக்கும். இப்போ நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு 100% நீங்கள் எக்ஸ்ட்ரா கட்டணும் அப்படிங்கிறப்ப. ஒரு நிமிஷம் இருங்க, நான் வரேன் சொல்கிறேன். சரி, ஓகே. நாய்ஸ் லைட்டாக இருக்கு. அது எனக்கு தெரிஞ்சு அதுல அவங்களுக்கு ஒரு இன்கமும் வராதுங்க. ஏன்னா அதனாலதான் அது நிறைய கன்ஃபியூஷன் இருக்குன்றங்காட்டி எனக்கு தெரிஞ்சு அது ஹோல்ட் பண்ணிட்டாரு. அவரோட மெயின் இன்டென்ட் எனக்கு புரிஞ்ச வரைக்கும் ஹாலிவுட் ஃபிலிம்ஸ் ப்ரொடியூஸ்ட் அவுட் சைடு தி யூஎஸ்ஏக்கு தான் அவன் டாரிஃப் சொல்லியிருக்கான். ஸோ தட் அவங்க எல்லாமே லோக்கல்லே ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. எல்லாத்தையும் அவங்களுக்கு லோக்கல்லே அவங்களுக்கு வேலை வாய்ப்பு வரும். எல்லாமே அந்த ரெவன்யூ எல்லாமே அங்கேயே இதுவாகும் அப்படிங்கிறத அவங்க நினைக்கிறேன். ஏன்னா பல $multi-million ப்ராஜெக்ட் இதுதானே ஹாலிவுட் இண்டஸ்ட்ரியில மொத்தமா பாத்தீங்கன்னா பில்லியன் கணக்கில் செலவு பண்ணுவானுங்களா இருக்கும் வருஷத்துல. இதெல்லாம் வெளியில ஷூட் போறது. சில கண்ட்ரீஸ் எல்லாம் சப்சிடி இருக்கும். கனடாலேயே நிறைய ஷூட் பண்ணுவாங்க யூஎஸ் படம் எல்லாம். ஸோ அதெல்லாத்தையும் அவன் அதெல்லாம் பண்ண வேண்டாம், வேற கண்ட்ரில பண்ணாம இங்கே லோக்கல்லே ப்ரொடியூஸ் பண்ணுங்கன்றாங்க. இல்லைன்னா நாங்கள் டாரிஃப் போடுவோன்றாங்க. மற்ற இண்டஸ்ட்ரி மாதிரியே தான் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி மற்ற இண்டஸ்ட்ரியில் எல்லாத்துலேயுமே மேனுஃபேக்சரிங்லாம் லோக்கல்ல கொண்டு வாங்கன்னு சொல்றான். அவனோட இன்டென்ட்டே அதுதான் இதுக்கும் சொல்றான் ஹாலிவுட்டுக்கும். இல்ல அதான் மோஸ்ட்லி இந்த ஜேம்ஸ் பாண்ட் மூவி இல்ல இந்த மூவிஸ்லாம் வந்து மற்ற கண்ட்ரீஸ்ல ஷூட் பண்ணுவாங்க. அந்த கண்ட்ரீஸ்ல அந்த டூரிஸ்ட் ப்ரொமோஷன் பண்றதுக்காக அதுல இருந்து ஒரு கொஞ்சம் காசு கொடுப்பாங்க மூவி சைடுல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால அந்த ஒரு இதை தடுக்கிறதுக்காக இவர் இப்படி பண்றாரு. ஆமா, அது எல்லாமே நீங்க எந்த மாதிரி வேற வெளியூர்ல பண்றது இல்ல வெளியூர் ஸ்டூடியோல கூட பண்ணுவாங்க. சில இதெல்லாம் ஸ்டூடியோல பண்றது சீப்பா இருக்குமே, காஸ்ட் கம்மியா, அதெல்லாமே நீங்க பண்ணாதீங்க, லோக்கல்லையே ப்ரொடியூஸ் பண்ணுங்கன்றான். எல்லா பணமும் சோ தட் இங்கேயே அவங்க யூஎஸ்குள்ளேயே செலவு பண்ணுவாங்க. யூஎஸோட எக்கனாமி இம்ப்ரூவ் ஆகும். அதை நம்பி நிறைய ஜாபும் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு அதிகமாகும்ல. அதை ப்ரொமோட் பண்றதுக்காண்டி தான் அவன் டாரிஃப் சொல்றான். ஏன்னா ஃபாரின்ல வர படத்துல இல்லைன்னா கொண்டு வாங்கய்யா, எல்லா படமும் இங்க தமிழ்நாட்டிலேயே ஷூட்டிங் தான் பண்ணணும். அதான் நம்ம ஊர் இல்ல, அவங்க மத்த ஊர் படத்துல அதை போடுறதுல யூஸ் இல்லைங்க. இப்ப நிறைய ஆப்ஷன் வந்துச்சு. இப்பெல்லாம் ஓடிடி ரிலீஸ் பண்ணிட போறாங்க, இதுல பண்ண போறாங்க. ஏன்னா அதை மீறி யாருமே டிஸ்ட்ரிபியூட்டருக்கு ஏற்கனவே அவங்களுக்கு எல்லாம் வருமானம் வர போறது இல்லை. யார் ரிலீஸ் பண்ணுவான்? அதனால அவங்களுக்கு ஒன்றும் பெரிய வருமானம் வராது, யூஎஸுக்கும் வராது. அதனால அவனுங்களுடைய எய்ம் அது கிடையாது. ஒன்லி அவனுங்களோட லோக்கல் ஹாலிவுட் மூவிஸ் மட்டும் தான் அவனுங்க சொல்றானுங்க இந்த இது. இல்ல மகேஷ் ப்ரோ, நானும் அதுக்கப்புறம் படிச்சேன். இந்த இவர் சொன்ன மாதிரியும் இருக்கு. இவர் சொன்ன மாதிரியும் நியூஸ் போட்டிருக்காங்க, லைக் 100% டாரிஃப் ஆன் ஃபாரின் ஃபிலிம்ஸ். ஃபாரின் ஃபிலிம்ஸ். பட் அதுதான் அதுக்கப்புறம் நான் படிச்சதுல ஃபாலோ அப்ல கிளாரிஃபை, இது நிறைய கன்ஃபியூஷன் இருக்குன்றங்காட்டி ஓரளவுக்கு இன்னும் கிளியரான டைரக்ஷன் வரும்னு நினைக்கிறேன். ரெண்டுமே இருக்க வாய்ப்பு இருக்கு. ப்ரொடக்ஷனையும் இன் கண்ட்ரிலே வச்சுக்கோங்கன்னு ஒரு ரூலு, அடுத்த கண்ட்ரி மேலேயும் அதிகமா அடுத்த லைக் கண்ட்ரி படம் மேலேயும் அடுத்த டாக்ஸ் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா லைக் இப்போ இந்த கார்லாம் இங்க இம்போர்ட் பண்ணா நம்ம டாக்ஸ் போடுறோம்ல, பட் அந்த மாதிரி டாக்ஸ் மூவிக்கு இல்ல, வெறும் டிக்கெட் நார்மல் டாக்ஸ் தானே வாங்குவாங்க. கரெக்ட் தானே? எனக்கு சரியா தெரியல. இப்போ ஒரு ஹாலிவுட் படத்தை இங்க பாக்குறதும் அதே டாக்ஸ் தான் இருக்கும் டிக்கெட்ல, ஒரு தமிழ் படத்தை இங்க பாக்குறதும் அதே டாக்ஸ் தான் இருக்கும் டிக்கெட்ல. கரெக்டா? ஆமாமா, கரெக்ட். அதெல்லாம் ஸ்டாண்டர்டா அப்போ அதுக்காக தான் இந்த டாக்ஸ் போடுறாங்கன்னு நினைக்கிறேன். அப்பதான் வந்துட்டு லைக் மூவி இண்டஸ்ட்ரிக்கு இந்த டாக்ஸ் கொண்டு வராங்க. பேசிக்கலி டெஸ்லாக்கு நம்ம எக்ஸ்போர்ட் டாக்ஸ் எல்லாம் போடுவோம்ல இந்தியால, எக்ஸ்போர்ட் டாக்ஸ் அந்த மாதிரி காருக்கு எல்லாம் போடுவாங்களா அதிகமா வரக்கூடாதுன்னு. அது மாதிரி பண்றாங்க. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க மத்ததெல்லாம் ஓகே, இது வந்து ஒரு மோர் லைக் சர்வீஸ் என்டர்டைன்மெண்ட் வந்து ஒரு சர்வீஸ் இண்டஸ்ட்ரி மாதிரி தானே. நீங்க மற்ற கூட்ஸ்ல அப்ளை பண்றது இதுல பண்ண முடியாதுங்கிற லாஜிக்கலி. ஏன்னா நீங்க காரு இதுல எல்லாம் ஓகே, இல்லைன்னா லோக்கல் கார் வாங்க போறாங்க. சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் நிறைய அவென்யூ இருக்குல்ல. இப்ப நீங்க வெறும் தியேட்டர்ல தான் பார்க்கணும்னு இல்லை, ஓடிடி இருக்கு, நிறைய வகையில பாத்துருவாங்கன்ற. அது கொண்டு வந்தாலும் கவர்மெண்ட்டுக்கும் அவங்களுக்கு யூஸ் கொண்டு பெரிய யூஸ் இருக்காதுன்றதுதான் என்னோட ஒப்பீனியன். நீங்க காருன்றங்காட்டி ஜெனரேட் பண்றது ஓகே, படம் இல்லைன்னா வேற நிறைய அவென்யூல பாக்குறதுக்கு வழி இருக்குல்லன்ற.
புரியுது ப்ரோ. பட் அது பட் எஃபெக்ட் ஆனாதான் தெரியும் எப்படி ஆமா எஃபெக்ட் அஃபெக்ட் ஆனாதான் தெரியும். அதனாலதான் நிறைய கன்ஃபியூஷன் இருக்குன்றங்காட்டி தான் ஏதோ எனக்கு தெரிஞ்சு இப்போ ஹோல்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது கொஞ்சம் கிளியர் டைரக்ஷன். ஆமா ஆமா இன்னும் மற்ற இந்த டாரிஃப் 2 மாதிரியே இயர்ல தாங்க. அவன் மற்ற டாரிஃப் எல்லாம் சும்மா பயமுறுத்துறதுக்கு போடுவான். இன்னுமே எதுவுமே நான் ஃபுல்லி இம்ப்ளிமெண்ட் ஆகல. போடுறது அப்புறம் டைம் கொடுத்துருவான். 1 மாசம் அதுக்கு 3 மந்த்ஸ் 3 மாசம் டைம் ரீவிசிட் கொடுத்துருக்காருன்னு பண்றோம். நினைக்கிறேன். கரெக்ட். ஆமா அதுக்குள்ள அப்புறம் டிஸ்கஷன் போயிட்டு இருக்கோம். எல்லாம் சும்மா பயமுறுத்துறதுக்காக பண்ணுவானு. ட்ரம்ப் அப்படி பண்ண முடியாது. ட்ரம்ப் அப்படி சொல்ல முடியாது ப்ரோ. பயமுறுத்துறதுக்காகலாம் பண்ண மாட்டாரு. ஆக்சுவலா அவர் வந்து ஒரு பிக்கஸ்ட் மார்க்கெட் மேனிபுலேட்டர் என்னை பொறுத்த வரைக்கும். அவர் ஆட்சியில இருக்கிறப்ப மட்டும் அந்த இது என்ன ஃபாரெக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மூவ் ஆயிட்டே இருக்கும் ஆக்சுவலா. அது மட்டும் நான் நிறைய நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். பைடன் இருந்தப்ப ஒன்றும் பண்ண மாட்டார் மனுஷன். பட் ட்ரம்ப் அப்படி கிடையாது. காலைல ஏதாவது ஒன்று போடுவாப்புல, சாயங்காலம் ஏதாவது ஒன்று போடுவாப்புல, மார்க்கெட் ஒரு மாதிரி மூவ் ஆயிட்டே இருக்கும். ஐயோ மாவீரம் ப்ரோ, நான் பேசுறது தெளிவா கேக்குதா இல்ல விட்டு விட்டு கேக்குதா? நீங்க பேசுறது எனக்கு சுத்தமாவே கேட்கல. நீங்க பேசுனது